இன்னைக்கு ரீடிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். ஓவரால் எனர்ஜி பார்க்கலாம். உங்களுடைய லவ் லைஃப், உங்கள் சீக்ரெட்ஸ், உங்கள் ஃபேமிலி, உங்களுடைய இப்போதைய உங்களை மற்றவங்க என்ன மாதிரியான ஒரு விதத்தில் உங்களை பார்க்குறாங்க, நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்க, நீங்கள் சில விஷயங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம், உங்களுடைய பேஷன், அந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்கணும். சரியா? ஆக்சுவலாக உங்களுடைய கம்யூனிட்டி, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். இன்கேஸ் உங்கள் பார்க்குறவங்களுக்கு இது வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங் தான் இப்போ பண்ண போகிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு இப்போ நான் பண்ண போகிற ரீடிங் உங்களுக்கு பர்சனலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் பர்சனலி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பர்சனலாக உங்களுக்கான அந்த ரீடிங் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், எனர்ஜிஸ் எப்படி இருக்குது என்னன்றதை பற்றி. சரியா? ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுவோமா? மைண்ட் ஃப்ரீ பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப ப்ரொடெக்டடாக இருக்கிறீங்க. எப்போவுமே உங்களுடைய குடுமி தான் மற்றவங்க கையில் இருக்கும் சில விஷயங்கள்ல. ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் காமெடியாக. ஆனால் இப்போ மற்றவங்களோட குடுமி உங்கள் கையில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இது ஜென்ரல் கலெக்டிவ் ரீடிங் தான். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். சரியா? ஓ மை காஷ், அவசரப்படக்கூடாது, பொறுமையாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. எந்த விஷயமா இருந்தாலும் பொறுமை முக்கியம். அந்த விஷயத்தில் உங்களுக்கு டேஞ்சர் தெரியலனாலும் சில விஷயங்கள் நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. சரியா? 8ன்றது சில பேருக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். 8 வாய் ஸ்பிரிட் ஏதோ கொஞ்சம் ட்விஸ்ட் நிறைய விஷயங்கள் இருக்க போதுன்னு நினைக்கிறேன் உங்களுடைய ரீடிங்கில். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் டிசைட் பண்ணீங்கன்னா அந்த விஷயம் சடனாக அது வேறு மாதிரியான ஒரு இமேஜ், வேறு மாதிரியான ஒரு இதில் போய் சேர்ற மாதிரி இருக்கு. திடீர் டர்ன்ஸ், திடீர் ட்விஸ்ட், சடன் கால்ஸ், ஃபோன் கால்ஸ், மெசேஜஸ். சில பேருக்கு சிக்னிஃபிகண்ட்டாக வர மாதிரி இருக்கும், இல்லை வந்திருக்கலாம் சில மெசேஜஸ். நான் கேமராக்கு வெளியில் ஷஃபில் பண்ணிகிட்ருக்கேன். எல்லோ கோல்டு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் கலர் சில பேருக்கு. சோலார் பிளெக்ஸஸ் தோடுது எனக்கு. ஸ்டொமக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் சில பேருக்கு. ஓகே, உங்களுடைய ஒரு லைஃப் சம்மந்தமான விஷயம் வந்து ஒரு சடனாக டிசைட் பண்ணுறீங்க.
சடனாக சேஞ்ச் ஆர் டிசிஷன் ஏதோ ஒன்று எடுக்கிறீங்க. சடன் சேஞ்ச். டாரஸ் பிளேஸ்மெண்ட். நீங்கள் கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு. ஓவர் ஒரு ஆக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு இருக்குது. ஓகே, உங்களுடைய ஐடென்டிட்டி, உங்களை மற்றவங்க எப்படி பார்க்குறாங்க, ஓகே, உங்களோட மற்றவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது. நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு மூவ் ஆன் ஆகிட்டுருக்கிறீங்க. கேன்சர் ஃபேமிலியில் சில விஷயங்கள் நீங்கள் புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். சில விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வெளிப்படுத்தாமல் நீங்கள் அந்த விஷயங்களை வந்துட்டு சக்ஸஸ் ஆகிட்டுருக்கீங்களா. ஃபேமிலியில் சில விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு யாருக்கும் எதுவுமே தெரியப்படுத்தாமல் நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் ஆகிருக்கலாம். லைஃப்பில், கெரியரில் நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் ஆகிருக்கலாம். நீங்கள் வந்துட்டு ஒருத்தருக்கு இப்போ வந்து ஒரு சில பேர் வந்துட்டு இதுக்கு முன்ன வந்துட்டு ஒரு நிறைய பேரோட ஒரு இன்ட்ராக்ஷன் அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து தவிர்த்துருக்கலாம். வெளியில் போகிறது, வர்றது, பேசுகிறது அப்படின்றது ஒரு ஃபேமிலி விஷயமா நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன்ஸில் போகிறது, மீட் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள், சில ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, நார்மலி ஒரு நெய்பர்கிட்ட பேசுகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு தவிர்த்துருந்துருக்கலாம் பாஸ்டில். ஆனால் இப்போது நீங்கள் வந்துட்டு டோட்டலி ஒரு ஸ்டேபிள் பர்சனாக தெரியுறீங்க மற்றவங்களுக்கு. சேரிட் கார்ட் யாரோ கேட்டீங்க அது என்ன கார்டுன்னு, அதுக்காக சொன்னேன். ஒரு ஸ்டேபிளான பர்சனாக தெரியுறீங்க நீங்கள் மற்றவங்க கண்ணுக்கு. நீங்களும் உங்களை வந்துட்டு கண்ணாடியில் நின்று பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டியான ஒரு பர்சனாக உங்களுக்கு நீங்களே தெரியுறீங்க. மற்றவங்களும் அதே மாதிரி தான் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் ரொம்பவே சேஞ்ச் ஆகிருக்கீங்க. நிறைய விஷயங்களில் ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக தெரியுறீங்க. நிறைய கான்ஃபிடென்ஸ் இருக்குது. லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் ஒரு பிளான்டாக எல்லாம் வந்துட்டு நீங்கள் நிறைய விஷயங்களை வந்துட்டு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய விஷயங்களை நீங்கள் ஒர்க் விஷயமாக இருந்தாலும் பிஃபோர் நீங்கள் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில், டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டெடி மைண்டாக இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டாக இருக்கிறீங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறீங்க நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே. நீங்கள் லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கீங்க. அதுக்கான நேரத்துக்காக நீங்கள் மூவ் ஆன் பண்ணி வெயிட் பண்ணிட்டும் இருக்கீங்க. அதே சமயம் ஒரே இடத்துல ஸ்டாக்னண்ட்டாக இல்லாமல் நீங்கள் உங்கள் லைஃப் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. எது இருக்குதோ நம்ம அதில் வந்து சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். அதை வச்சு நம்ம லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணால் தான் நம்மளால் நம்ம ட்ரீம்ஸை நோக்கி நம்ம போகணும். லைஃப்பில் சில விஷயங்கள் நம்ம ஆக்ஷன் எடுத்தால் தான் அந்த விஷயம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்ற மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் உணர ஆரம்பித்து நீங்கள் லைஃப்பில் வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களுடைய டைம், எனர்ஜி வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் லைஃப்பில் மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டுருக்கிறீங்க. சரியா? இதுதான் நீங்கள் உங்களை வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி நீங்கள் பார்க்குறதுனால மற்றவங்களும் உங்களை அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டியில் உங்களை பார்க்குறாங்க. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் பர்சன், ரொம்ப ஒரு பிஸ்னஸ் மைண்ட் பர்சன். சில பேருக்கு பிஸ்னஸ் மைண்ட் பர்சன் ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் அவங்கள பார்க்குறாங்க. நெக்ஸ்ட், உங்களுடைய மணி, உங்களுடைய வேல்யூஸ், உங்களுடைய செல்ஃப் ஒர்த். ஓகே, உங்களுடைய மணி, உங்களுடைய வேல்யூஸ் அதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமோஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு கண்ட்ரோல்டாக வச்சுருக்கீங்க. உங்களுடைய மணி வைஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களோட மணி எல்லாமே வந்து ஒரு பேலன்ஸ், ஒரு பிளான் பண்ணி ஒரு கால்குலேட்டாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க. எல்லா விஷயங்களுமே வந்து எழுதி வைக்கிறது, எவ்வளோ செலவு பண்ணுறோம், எவ்வளோ நம்ம ஒரு இந்த மந்த்து நம்ம எவ்வளோ நம்ம சேர்த்து வைக்கணுமன்ற மாதிரியான சில விஷயங்கள் பார்க்குறீங்க. செல்ஃப் ஒர்த் அதிகமாக இருக்குது உங்ககிட்ட. அது சிறு துளி பெருவெள்ளம்ன்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், சின்னதாக நீங்கள் சேர்த்து வைக்கிற விஷயங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ரொம்பவே ஒரு லைக் ஃபர்ஸ்ட் கார்டு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு உங்களுடைய செல்ஃப் ஒர்த் தெரியுது. நீங்கள் யார் பின்னாடியும் போகிறது கிடையாது, நேரம் வேஸ்ட் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கான அந்த ஒரு சின்ன உலகத்தில்
மூன் கார்டு. உங்களுக்கான அந்த சின்ன உலகத்தில் எல்லாமே ஒரு பேலன்ஸ்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. மணி விஷயமா இருந்தாலும், உங்களுடைய இன்கமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் என்ன இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணுறது. அதுலேயே ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் நம்ம சேவிங்ஸில் பண்ணோம், ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்காக பண்ணுறது, இல்லை லைஃப் சுச்சுவேஷனில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்கள் வந்து பேலன்ஸாக எடுத்துகிட்டு வரீங்க, பேலன்ஸ்டாக பார்த்துட்ருக்குறீங்க. அந்த விஷயத்தை அதிகமாக நீங்கள் அந்த விஷயத்திலே முழுகாமல் எல்லாமே ஒரு கண்ட்ரோல்டாக மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டுருக்கிறீங்களா சில விஷயங்களை. நீங்கள் உங்களை சுற்றி உங்களை நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள். ஓகே, அந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் ஒரு அன்லக்கி பர்சன் தான் சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரியான விஷயங்களில், கலீக்ஸ், அந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் அன்லக்கி. நீங்கள் வந்து யாரையுமே ஒரு நம்புறது கிடையாது. நீங்கள் பாஸ்டில் நிறைய பேரை வந்துட்டு நீங்களாக போய் பேசுகிறது, நீங்களாக போய் நடுவில் ஒரு கான்வர்சேஷன் நடக்குதுன்னா நீங்களாக நடுவில் இன்வால்வ் ஆகிறது, பேசுகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க. வெளியில் நார்மலாக இருக்கிற விஷயங்களில் புதுசாக இருக்கிற பர்சன்ஸ் கூட ஆனால் இப்போதைக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரியுது, உங்களுடைய இந்த செல்ஃப் ஒர்த் எல்லாமே உங்களுக்கு தெரியறதுனால நீங்கள் வந்துட்டு நீங்கள் பேசுகிற அந்த இதை வந்து கொஞ்சம் ரொம்பவே நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது, நாங்கள் லைக் ஃபர்ஸ்ட் கார்டில் சொன்ன மாதிரி கொஞ்சம் நீங்கள் நிறைய புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், பேசணும்னு நினைக்கிறீங்க சில வெளியில் போயிட்டு. இருந்தாலும் அதே சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க. எல்லா விஷயமும் ஒரு கண்ட்ரோல், ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டுக்கு மீறி நீங்கள் வெளியில் போக விரும்பலை. லீப்ரா இருக்கலாம், உங்களோட சன் இருக்கலாம், பிளானட், எல்லாமே ஒரு கண்ட்ரோல்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த ஒரு லிமிட்டுக்கு மீறி யாரும் உங்களை நெருங்க முடியாது. நீங்களும் அந்த லிமிட்டு தாண்டி மற்றவங்களுக்கு ஸ்பேஸ். சாரி, ஃபோன் இந்த இதுலேருந்து ஸ்டாப் ஆச்சுன்னே எனக்கு தெரியல. நான் திரும்ப சொல்கிறேன், ஃபோன் ஸ்டாப் ஆயிடுச்சு சடனாக. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் வெளியில் தெரிகிறத நீங்கள் மறைச்சி சில விஷயங்கள், சில பேர் வந்துட்டு காட்டாமல் சில ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், சில பேர் வெளியே தெரியப்படுத்தாமல் ஒரு உங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். அந்த மாதிரியான சில விஷயங்கள் கூட சில பேருக்கு வந்துட்டு ரூமர்ஸ் போயிட்டுருக்கலாம். சில பேருக்கு யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க, எப்போவுமே சொல்கிறது தான். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து உங்களை பிரிக்கணும், இல்லை சில விஷயங்கள் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் உடைக்கணும், இல்லை உங்களுடைய ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸில் சில காசிப் சொல்லி உங்களை அதுலேருந்து வெளியேற்றணும். நீங்கள் அதில் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு நீங்களாக ரிசைன் பண்ணணும், இல்லை நீங்கள் உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்கள் சண்டை போட்டு நீங்கள் வெளியில் போகணும். லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஓகே, லைக் உங்களுடைய ஒரு ஃபேமிலி இஷ்யூஸ், அந்த மாதிரியான இஷ்யூஸ், சில உங்களுடைய பசங்க கூட உங்களுக்கு இருக்கிற சில விஷயங்கள், ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ரொம்ப ஒரு இமோஷ்னலாக உங்களுக்கு ஏதோ சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நீங்கள் செக்யூர் பண்ணிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு சில இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. இருந்தாலும் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஏதோ ஒரு பவர், ஒரு கடவுள், நீங்கள் பிலீவ் பண்ணுற அந்த ஏஞ்சல்ஸ், உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ், அவங்க அந்த மாதிரியான ஏதோ ஒரு பவர் வந்து உங்களை வந்துட்டு சில விஷயங்களை ப்ரொடெக்ட் பண்ணி உங்களை வந்துட்டு ஹோல்டு பண்ணியிருக்காங்க. நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு வெறுப்புன்றது அதிகமாயிட்டு நீங்கள் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு உங்களுக்கு அந்த ஸ்ட்ராங் மைண்ட், அந்த ஸ்ட்ராங்கான ஒரு 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 விஷயத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளஸ் பண்ணி உங்களை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு நார்மலி இருக்குது. சரியா? இப்போது அடுத்த கார்டு பார்க்கலாம். 3 of Swords. உங்களுடைய பேஷன் நிறையவே பேஷனேட்டாக இருக்கீங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுறீங்க உங்களுடைய பேஷன்ஸில். லீப்ரா இருக்கலாம், உங்களுடைய சார்ட்டில் சாட்டர்ன் பிளானட், அந்த மாதிரியான விஷயங்கள். சில பேருக்கு
சாட்டன்றது நடந்துட்டு இருக்கலாம் இந்நேரம். இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லுமே நீங்கள் வந்துட்டு லைஃப்பில் வந்து ஜெயிப்பீங்க. இல்லை நீங்கள் சாட்டன் அந்த முடிகிற சமயமாக இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ரொம்ப இமோஷ்னலி நீங்கள் ட்ரெயின் ஆகிற மாதிரி இருந்தாலும், நீங்கள் ஒரு பவர் லெஸ்ஸாக நீங்கள் தெரிஞ்சாலும், சில விஷயத்தில் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும், ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பேஷனேட்டாக கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுடைய லைஃப் மாறும். நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பேஷன்ஸ் என்னவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்கன்றதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. பல மடங்கு நம்பிக்கை இருக்குது. கடவுள் மேலேயும் நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ரொம்பவே ஒரு பேலன்ஸ்டாக இருக்கிறீங்க. உங்களுடைய நம்பிக்கை கண்டிப்பாக வீண் போகாது. கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ன்றது உங்களுக்கு லைஃப்பில் இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் கார்ட். நைன் ஆஃப் வாண்ட்ஸ். கார்ட்ஸ் காற்றுல எல்லாம் பறக்குது அப்படி. ஓகே, உங்களுடைய ஹெல்த் சம்மந்தமாக நீங்கள் யாருன்னா சில இஷ்யூஸ் இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் நான் ஒரு சேனல் மெசேஜ் சொல்லும் போது சோலார் பிளெக்ஸஸ் சொல்லியிருந்தேன். சில பேருக்கு ஸ்டொமக் ரிலேட்டடாக இல்லை ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஏதோ உங்களுக்கு தலைவலி வர மாதிரியான சில விஷயங்கள் அடிக்கடி இருக்கலாம். அதிகமான பிபி, ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா கண்டிப்பாக அது சால்வ் ஆகும். டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணுறது நல்லது. இப்போவே சொல்கிற மாதிரி நான் டாக்டர் கிடையாது. நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கைடன்ஸ் தரேன். நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது டாக்டரை பார்த்துட்டு. சரியா? சாஜிடேரியஸாக இருக்கலாம். சாஜிடேரியஸ் அதிகமான ஒரு ஏஞ்சல் நம்பிக்கை இருக்கிற பர்சனாக இருக்கலாம். நீங்கள் பார்க்குறவங்கள சில பேர் லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்டீங்க. லைக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லைஃப்பில் நிறைய விஷயங்களில் வந்துட்டு நீங்கள் அதிகமான பேஷன் இருக்கிற பர்சனாக இருக்கலாம். ரொம்பவே ஒரு வெகுலியான பர்சன், எல்லாரு கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு நினைக்கிற பர்சனாக இருக்கலாம். நீங்கள் சில பேர் வந்துட்டு சில பேர் வந்து உங்களுடைய டெய்லி ரொட்டீன்ஸ், வாக் போகிறது, மெடிடேஷன் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்களும் நீங்கள் சில பேர் பண்ணிகிட்டு இருக்கலாம். சில பேர் வந்து கார்டனிங் பண்ணுறது, சூரிய பகவானை வழிபடுறது, சில பேர் வந்துட்டு கோயில் போகிறது, அந்த மாதிரியான உங்கள் டெய்லி ஹேபிட்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கீங்க எல்லா விஷயமும். சில நேரத்தில் ரொம்பவே சில விஷயங்கள் உங்களுக்கு கவலை கொடுக்கக்கூடியதாகவும், சில நேரத்தில் கொஞ்சம் சேட் ஆகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய டெய்லி ஹேபிட்ஸில் எந்த விதமான மாற்றத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு வர மாட்டீங்க. நீங்கள் டெய்லி என்ன ரொட்டீன் பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன விஷயத்தை நீங்கள் டெய்லி நீங்கள் ஒரு பழக்கமாக வச்சுட்ருக்கீங்களோ அந்த விஷயத்தில் ரொம்பவே நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் மைண்டாக எல்லாத்த விஷயங்களும் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க. நெக்ஸ்ட், உங்களுடைய பார்ட்னர்ஷிப், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுடைய அக்வாரியஸ் 2 வாட்டி அக்வாரியஸ் எனர்ஜி இருக்குது. ஆல் சைன்ஸ் இருக்குங்க. நிறைய பைசஸ் இருக்குது, கேன்சர் இருக்குது, அக்வாரியஸ் இருக்குது, சாஜிடேரியஸ், டாரஸ், எல்லா சைன்ஸுமே இருக்குது. லைக் நான் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ஒரு வட்டத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டு சேஃபாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கிறீங்க. உங்களுடைய இமோஷன்ஸ், பேலன்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப், உங்களோட ரிலேஷன்ஷிப், உங்களுடைய ஒர்க் எல்லாமே வந்துட்டு ஒரு பேலன்ஸ்டாக நீங்கள் எல்லாமே ஒரு பிளான் பண்ணி இது பண்ணுற மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. எந்த விதமான ஒரு விஷயமும் இருக்குதுல்ல. மேபி சில பேருக்கு உங்களுடைய லவ் லைஃப்பில் சில இஷ்யூஸ் இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் இப்போதைக்கு உங்களுடைய ஃபோக்கஸ் என்னமோ அந்த விஷயத்தில் தான் உங்களுடைய கவனம் அதிகமாக இருக்குது. ஸோ பேஷன் என்னமோ அந்த மாதிரியான விஷயங்களில். ஸோ கண்டிப்பாக எல்லாமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு லைஃப் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட் கார்ட். இது என்னுடைய ஃபேவரட் பார்ட். 8th கார்டு என்னோட ஃபேவரட் பார்ட். டாரஸ், நார்த் நோட். உங்களுடைய என்னோட ஃபேவரட் பார்ட்னா இது உங்களுடைய சீக்ரெட்ஸ் வெளி சொல்கிற கார்டு.
சில சீக்ரெட்ஸ் சொல்லலாம், சில சீக்ரெட்ஸ் சொல்ல முடியாமல் கூட இருக்கலாம், மறைக்கிற மாதிரி விஷயங்கள். சில பேர் லைஃப்பில் இதில் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய சீக்ரெட்ஸ்ன்றது வந்துட்டு இப்போதைக்கு எல்லாமே வந்துட்டு சக்ஸஸ் தான் உங்களுடைய சீக்ரெட் உங்கள் மைண்டில் ஓடுறது. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் டார்க் சீக்ரெட்ஸ் சில பேருக்கு இருந்திருக்கலாம். டார்க் சீக்ரெட்ஸ் புரிஞ்சுக்குங்க என்ன சொல்கிறேன்னு, நான் என்னை பற்றி சொல்கிறேன்னு. உங்களுக்கு இந்த ரீடிங் உங்களுக்கான ரீடிங்காக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சில டார்க் சீக்ரெட்ஸ் இருந்தது, மைண்ட் ஃபுல்லாகவே சில விஷயங்கள் இருந்தது, நெகட்டிவான சில விஷயங்கள். இப்போது அந்த நெகட்டிவான விஷயங்களையே நீங்கள் வந்துட்டு ஒரு வேறு விதமாக பார்க்க ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. சில பேர் வந்துட்டு வேறு விதமாக பார்த்துட்ருக்கீங்க. உங்களை நீங்களே வேறு விதமான ஒரு பர்சனாக பார்த்து நீங்கள் என்ன லைஃப் சக்ஸஸ் அது மட்டும் தான் இப்போதைக்கு மைண்டில், வேறு எதுவுமே கிடையாது உங்களுக்கு லைஃப்பில் முக்கியமான விஷயம். ஸோ அதுக்காக என்ன பண்ணணுமோ அந்த விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு என்ன சொல்கிறது, இதுக்கு முன்ன வந்துட்டு நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு அதை சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பிளாக் டாட், ஒரு பியூர் சோலில் ஒரு பிளாக் டாட், அந்த மாதிரியான சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் மாட்டிக்காமல் திரும்ப உங்களை நீங்களே நிறைய விஷயங்களை வந்துட்டு என்கரேஜ் பண்ணி நீங்கள் மாறிட்டு வந்துட்டுருக்கீங்க. சில பேர் மாறியும் இருக்கிறீங்க. கண்டிப்பாக நம்ம பாஸ்டில் பண்ண தவறுகளை நம்ம பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறீங்க. சில பேர் உங்களுடைய பாஸ்ட்டில் நடந்த சில விஷயங்களை மறந்து சில பேர்கிட்ட நீங்கள் மன்னிப்பும் கேட்குற மாதிரி, கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு ஸ்டேபிளான ஒரு மைண்ட், ஸ்டேபிளான சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வரதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. நிறைய விஷயங்களை எதிர்பார்த்துட்ருக்கீங்க. இதுக்காக உங்களுக்கு யூனிவர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஹிண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க. நிறைய விஷயங்களை கொஞ்சம் உங்களுடைய அந்த இந்த கண்ணை திறந்து கொஞ்சம் பாருங்கள், என்ன மாதிரியான ஹிண்ட்ஸ், என்ன மாதிரியான விஷயங்கள் யூனிவர்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறாங்க, சொல்கிறாங்கன்றதை பற்றி. கண்டிப்பாக நீங்கள் இப்போ ஒரு டார்க் பாத்துலேருந்து ஒரு பிரைட்டான ஒரு லைட் இருக்கிற ஒரு வெளிச்சமான ஒரு பாதையில் நடக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சில பேர் ஸ்பிரிச்சுவலில் நடக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ், உங்களுக்கு நீங்கள் என்ன சக்ஸஸ் எதிர்பார்க்குறீங்களோ அந்த விஷயத்துக்கான சில பாத் தான் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களை நீங்கள் ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லா விஷயத்திலும் பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு பெரிய லெவலில் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா, நீங்கள் மனசு வைக்காத வரைக்கும் எந்த விஷயமும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களால் எடுத்துகிட்டு வர முடியாது உங்களுக்கு. சரியா? சில பேருக்கு உங்களுக்கு வந்துட்டு ஃபேமிலி இன்ஹெரிட்டன்ஸ் அந்த மாதிரியான சில விஷயங்கள் வரலாம். ரொம்ப பேலன்ஸ் எனர்ஜி, ரொம்ப பேலன்ஸ். சீக்ரெட் சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு இப்போதைக்கு சக்ஸஸ் தான். வேறு சீக்ரெட்ஸ் எனக்கு இப்போதைக்கு தெரியல. பாஸ்டில் இருந்தது உங்களுக்கு நிறைய சீக்ரெட்ஸ். அதுலேருந்து இப்போ நீங்கள் கொஞ்சம் வெளிச்சமான அந்த ரோடுக்கு வந்துட்டீங்க. இப்போ அந்த ரோடில் தான் நீங்கள் நடந்து போயிட்டுருக்கிறீங்க. டார்க்குன்றது எந்த விதத்துலேயும் உங்களுக்கு வரக்கூடாது. அந்த ஒரு தாட், அந்த நெகட்டிவ் எனர்ஜி உங்ககிட்ட வரக்கூடாது. ரொம்ப ப்ரொடெக்டடாக இருக்கிறீங்க. ஓவரால் ரீடிங்கில் அப்படி தான் இருக்கிறீங்க. நீங்கள் உங்களுடைய ட்ரீம்ஸ், உங்களுடைய க்ரோத், உங்களுடைய பேஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நீங்கள் பண்ணுற இந்த ஹார்ட் ஒர்க், நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் உங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வந்த இந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல ஃப்யூச்சர் உங்களுக்கு கொடுக்க போகுது. நார்த் நோட் ட்வைஸ் 2 வாட்டி இருக்குது. நார்த் நோடுன்றது கண்டிப்பாக சக்ஸஸ்ன்றது திரும்பவும் இருக்குது. லியோ எனர்ஜி இருக்குது, பேஷன் இருக்குது, நிறைய க்ரோத் இருக்குது உங்களுக்கு லைஃப்பில். கண்டிப்பாக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுற அந்த விஷயங்கள், நீங்கள் விருப்பப்பட்டு நீங்கள் விரும்பக்கூடிய அந்த விஷயங்கள், நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கிற அந்த விஷயங்கள் நீங்கள் உங்கள் கையில் எடுத்துகிட்ருக்கீங்க. எல்லா பவருமே நீங்கள் உங்கள் கையில் எடுத்து நீங்களாக ஒரு சோலோவாக, ஒரு தனி பர்சனாக, யாருடைய தயவும் இல்லாமல், யாரோட ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல், கடவுளோட சப்போர்ட் மட்டும்தான் உங்களுக்கு, அந்த மனசில் இருக்க அந்த தைரியம் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு மூவ் ஆன் ஆகிட்டு நீங்கள் லைஃப்பில் சாதிக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. நீங்களும் சக்ஸஸை நோக்கி தான் போயிட்டுருக்கிறீங்க. ஓகேவா? ஃபயர் எனர்ஜியும் அதிகமாக இருக்குது இதில். வாவ், என்ன சொல்ல உங்களுடைய கரியர், உங்களுடைய லைஃப்,
உங்களுடைய ட்ரீம்ஸ், உங்கள் ஃபினான்ஷியல் பொசிஷன், உங்களுடைய லைஃப், லைக் நம்ம அந்த ஒரு ரீடிங் வந்து ஒரு கம்ப்ளீஷன், 10ன்றது ஒரு கம்ப்ளீஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த கம்ப்ளீஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட் கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு சக்ஸஸ், உங்களுக்கு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது உங்கள் லைஃப்பில். த ஹர்மிட், கண்டிப்பாக ஹர்மிட் மோடில் தான் இருக்கிறீங்க இப்போதைக்கு. சில பேர் அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே ஒரு விஷயத்தில் தான் இருக்குது. ஆனால் அவங்கள சுற்றி உங்கள் கூடவே யாரோ ஒரு எனிமியை வச்சுட்ருக்கீங்க. சில பேர் உங்கள் எனிமியை வச்சுருக்கலாம். மேபி அவங்க டாரஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் டாரஸாக இருக்கலாம். எனிமியை கூடவே வச்சுட்ருக்கீங்க. ஆனால் நீங்கள் ரொம்பவே ஒரு பேலன்ஸ்டாக தான் இருக்கீங்க. அதிகமான நிறைய நாலேஜ் நீங்கள் கேதர் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சுற்றி என்ன தான் தவறான விஷயங்கள் நடந்தாலும் நீங்கள் ரொம்பவே ஃபோக்கஸ்டாக தான் இருக்கிறீங்க. நீங்கள் போட்ட அந்த ஒரு விதை வந்துட்டு எப்போ அது வந்துட்டு ஒரு செடியாக மரமாக ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய, உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்க போது, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கக்கூடிய அந்த விஷயமா மாறும்ன்றதுல தான் நீங்கள் ரொம்பவே அதிகமாக யோசனையில் அதுக்கான ஒரு ஹார்ட் ஒர்க் தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஆனால் அதே சமயம் உங்களுடைய எதிரி உங்களை நோட் பண்ணிகிட்ருக்காங்கன்றது எப்பவுமே மைண்டில் இருக்கட்டும். சில விஷயங்களில் சில பேரை உங்களுடைய பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், பர்சனல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், உங்களுடைய பர்சனல் சில விஷயங்கள், ஆஃபீஸில் சில விஷயங்களை வந்து அவங்கள கொஞ்சம் ஒதுக்கி வச்சு அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ஹேண்டில் பண்ணிவிட்டு சில விஷயங்கள் சீக்ரெட்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது நல்லது சில பேருக்கு. சரியா? 4 of Wands. இவ்வளோ வருஷம் ஒரு பெரிய ஒரு கஷ்டம், சில ஆப்ஸ்டக்கிள்ஸ், சில இஷ்யூஸ், சில ஸ்ட்ரகிள்ஸ், சில பேரோட பேச்சு எல்லாம் தாண்டி ரொம்ப ஒரு ஃபயரியாக ஒரு ஸ்டேபிளான லைஃப். மேபி விர்கோ, பைசிஸ், கேன்சர், அதிகமான ஒரு ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஸ்டேபிளான ஒரு லைஃப்காக நீங்கள் போட்ட அந்த ஒரு உங்களோட கடினமான உழைப்பும் உங்களுடைய அந்த கான்ஃபிடென்ட்டும் உங்களை ஒரு நல்ல லைஃப்க்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருது. ரொம்பவே ஒரு நல்ல எனர்ஜி, ஒரு நல்ல ரீடிங்காக நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் இந்த ரீடிங் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்றதை பற்றி எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த ரீடிங் உங்களுக்கு பர்சனலி உங்களுக்கு வேணும்னா டீட்டெயில்ஸ்க்காக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கலாம். பர்சனல் ரீடிங்ஸ் மண்டே தான் இருக்கும், இன்றைக்கி இருக்காது, அதுவும் நான் சொல்லிடுறேன். சரியா? நீங்கள் வந்துட்டு உடனே எனக்கு இன்றைக்கி ரீடிங் வேணால் இன்றைக்கி முடியாது. எப்போவுமே ரீடிங்ஸ், பர்சனல் ரீடிங்ஸ் 1 day பிஃபோர் நீங்கள் புக் பண்ணிவிட்டு அடுத்த நாள் தான் நீங்கள் எடுத்துக்க முடியும். சரியா? இந்த மாதிரி இந்த ரீடிங்ஸ் உங்களுக்கு வேணும், பர்சனலி வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி செட் ஆச்சா, யாருக்கு என்ன மாதிரி ரெசனேட் ஆச்சு, என்ன மாதிரியான ஒரு அவேக்கனிங் உங்களுக்கு கிடைச்சது, என்ன மாதிரி ஐடியாஸ் கிடைச்சதுன்றதை பற்றி எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நான் தனியாக வேறு பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை. எக்ஸ்ட்ரா ரீடிங் இதுலேயே உங்களுக்கு எல்லா விதமான உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடச்சிருச்சுன்னு நம்புகிறேன். ரொம்பவே நான் என்ஜாய் பண்ணேன் இந்த ரீடிங்கில். நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்களா? உங்களுக்கு எப்படி இருந்ததை பற்றி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.